எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்னா, நிறைய பேர் மதன் கௌரியில இருந்து அப்துல் சுபாஷ் கேஸ் கேட்டுட்டே இருந்தீங்க, அதான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? Hello everyone, நான் மதன் கௌரி and hello my dear MG squad. வாட்டி பார்க்குறோம் எம்ஜிக்குள்ள. இன்னைக்கு மொத்த இந்தியாவும் எஸ்பெஷலி ஆண்கள் எல்லாருமே அதிகமா பேசிட்டு இருக்கிறது ஒரு பேரை பத்தி தான், அதுல் சுபாஷ். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சுத்தமா நிம்மதி கிடையாது. இங்க இருக்கிற சட்டமே பெண்கள் சைடு தான் இருக்குது. இங்க இருக்கிற ஆண்களை எந்தெந்த விதத்துல சுரண்ட முடியுமோ, நிம்மதி இல்லாம வாழ வைக்க முடியுமோ, எல்லா விதத்திலயுமே சட்டம் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு, ஆண்களை துஷ்பிரயோகம் பண்றதுக்கு. இந்தியாவில் இருக்கிற ஆண்களோட நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப்பையும் இலான் மஸ்கையும் டேக் பண்ணிட்டு ஒரு ட்வீட் போட்டு, அப்படிங்கிற ஒரு என்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் பெங்களூர்ல இப்ப நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ அவர் இல்ல. அது அவர் ரொம்ப ப்ரீ பிளான்டா ஒரு 40 பக்கத்துக்கு லெட்டர் எழுதி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ எடுத்து அவரோட வாழ்க்கையில அவரோட மனைவிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, எந்தெந்த விதத்துல அவர் மேல பொய் கேஸ், பொய்யா உடலுறவு வச்சுக்கிறான்னு கணவன் மேலேயே மனைவி கொடுத்த பொய்யான புகார்னு அவர் சொல்றாரு. அப்புறம் அவங்க மாமனார் இயற்கைக்கு நார்மலா எழுதினாரு, நார்மலா இறந்து போறாரு, அதுக்கு புருஷன் தான் காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ். இவர் ஒவ்வொரு டைமுமே லட்சக்கணக்கில் மனைவிக்கு செலவு பண்றாரு. இஸ் அ டாப் பிஸ்னஸ் மைண்ட், ஒரு ப்ராப்பரா ஏஐ டெக்லாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சன் சொல்றாங்க. ஸோ நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர். அவரை வரதட்சணை கொடுமை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனைவி அது ஒரு கேஸ். அப்புறம் அன்நேச்சுரலா உடலுறவு வச்சுக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ். பிசிக்கலா அடிக்கிறாரு, கொடுமைப்படுத்துறாருன்னு சொல்லி ஒரு கேஸ்னு சொல்லிட்டு 2 வருஷத்துல 8 பொய் கேஸ் சொல்றாரு. 8 பொய் கேஸ் என் மேல போடப்பட்டு 120 முறை என்னை வேலை பார்க்க விடாம இங்க இருந்து பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்ல ஒரு ஊருக்கு அழைக்க விட்டுட்டு அங்க இருக்கிற ஜட்ஜு முன்னாடியே என் மனைவி சொல்றாங்க, நான் சொல்றேன் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் ஆண்களுக்கு எதிராக பொய்யான கேஸ்லாம் இருக்கிறப்போ ஆண்களே நிறைய நேரம் செத்து போயிடுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறப்போ மனைவி அந்த கோர்ட்டுக்குள்ளே இருந்துகிட்டு அப்போ நீ இன்னும் சாகாம இருக்கேன்னு கேட்டாங்க. அப்போ அந்த ஜட்ஜ் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் மாதிரி நாடினாங்க. ஆமா நீ இன்னும் உயிரோட இருக்குங்கிற மாதிரி. கடைசியில் அவங்க சொன்ன ஆப்ஷனே நான் எடுத்துக்கிறேன், இந்த உலகத்தை விட்டு நான். அந்த ஜட்ஜு இது எல்லாத்துக்கும் எனக்கு சைடு நியாயமா என் மேல தப்பு கிடையாது, ஆனா எனக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசினாங்க. இந்த சொசைட்டில, இந்த ஒரு சொசைட்டில என்கிட்ட இருந்தே டாக்ஸ் மணி எடுத்துக்கிட்டு எனக்கு எதிராகவே இந்த சிஸ்டம் இருக்குது, எந்த விதத்திலயும் ஒரு ஆணுக்கு சப்போர்ட்டிவா எதுவுமே இல்லாத ஒரு ஊர்ல நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு 40 பக்கத்துக்கு ஒரு லெட்டர். அதுல ஆல்மோஸ்ட் 4 பக்கம் கைப்பட எழுதியிருக்காரு, 20 பக்கம் ப்ராப்பரா பிரிண்ட் பண்ணியிருக்காரு, இன்னொரு ஒரு 20 பக்கம் பையனுக்கு, ஒரு பையன் இருக்கான் அந்த பையனுக்கு ஒரு லெட்டர், அப்பாவை தப்பா நினைச்சிடாதப்பா இதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பையனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லெட்டர். 1.5 மணி நேரத்துக்கு ஊருக்கே என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு பெங்களூர்ல இறந்து போறாரு. அவரோட உடல்ல இன்னும் நியாயம் பெண்டிங்ல இருக்குது அப்படின்னு ஒரு வாக்குமூலம் இருக்குது. இப்போ இந்த அதுல் சுபாஷ், நம்ம எப்பவுமே ஒரு ஆண் ஒரு பெண் மேல வரதட்சணை கொடுமை நடக்கிறதோ ஏதாவது நடந்துச்சுன்னா அது ரொம்ப பெருசா பேசுறோம். பட் ஒரு பொண்ணு அது ஒரு மனைவி இதெல்லாம் ஒரு ஆணுக்கு பண்றப்போ, ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு இதெல்லாம் பண்றப்போ அது ஏன் யாருமே பேசுறது இல்ல? ஏன் யாருமே ஒரு சிஸ்டமே அதுக்கு நியாயமா இப்படி நடக்குங்கிறத கூட ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்குதே? நானே கடைசி ஆளா இருக்கட்டும், ஆனா எனக்கும் தேவையான நியாயம் கிடைக்கலனா என்னோட சாம்பலை கோர்ட்டு கிட்ட இருக்கிற சாக்கடையில போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டா ஒரு லெட்டர். ஒரு சின்ன பேக்ட்ராப், அதுல் சுபாஷ்ங்கிறவர் ஏஐல ரொம்ப ரொம்ப பிரெயினியான ஒரு பர்சன் சொல்றாங்க. ஏஐ இன்னைக்கு பயங்கரமா வேர்ல்டே ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜில ஹி இஸ் வெரி வெரி ஸ்மார்ட் இன் தட். அண்ட் அவர் ஒரு கம்பெனில ரொம்ப லீட் ரோல்ல இருக்காரு ஏஐல, ஓகேவா? ஸோ ஏஐ டெக்னாலஜில இவர் நல்லாவே சம்பாதிக்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் எல்லாத்தையுமே மனைவி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க மனைவி நிக்கிதா யாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அசென்சர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க. இவர் பீகாரை சார்ந்தவங்க. 2 பேரும் பெங்களூர்ல தான் ஆனா கல்யாணம் பண்றாங்க. மேட்ரிமோனில இந்த மாதிரி பெங்களூர்ல இருக்காங்க. 2 பேருக்கும் திருமணம் நடந்து பெங்களூர்ல இருக்காங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்போ பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்த அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா பயங்கரமா செலவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு அளவுக்கு மேல அவர் இருந்துகிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட அண்ணனுக்கு வேலை இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வேணும்னு கேட்ட காசு எல்லாமே ஒரு வீடு வாங்குறதுக்கு இவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. ஒரு வீடே வாங்கியிருக்காங்க, எந்த பிசினஸும் பண்ணல. குடும்பமே இவர் மேல லீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவர்கிட்ட இருந்து காசு வாங்கி அப்ப வேலைக்கே போகாம வீடு கட்டி இருக்காங்க. இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வைஃப் ஒரு நாள் கன்ஃபர்ம் பண்றப்போ
அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு இது எல்லாமே அவர் சொல்கிறது, ஓகேவா? ஸோ ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓ அப்படியா, இனிமே இந்த குழந்தை உனக்கு கிடையாது, இது என் குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு பெங்களூரை விட்டு அவங்க கிளம்பி மறுபடியும் உத்தரப்பிரதேஷ்கே வந்துடுறாங்க. வந்த இடத்துல டைவர்ஸ் ப்ராசஸ் 2 பேருமே ஆரம்பிக்கிறாங்க. டைவர்ஸ் வந்து ஃபைல் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இந்த 2022ல இருந்து 19ல திருமணம் ஆகுது, 20ல குழந்தை பிறகுது, 21ல பிரிஞ்சு போறாங்க அண்ட் 21ல செப்பரேட்டட், ஓகேவா? ஸோ அந்த 21ல இருந்து 24 காலகட்டத்துக்கு நடுவில் கோர்ட்ல நிறைய விஷயங்கள் ஃபைல் பண்ணப்படுது. அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கிளம்பி போன உடனேயே அங்க உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அவங்களோட லோக்கல் கோர்ட்ல வந்து 8 பொய் கேஸ் போடுறாங்க 2 வருஷத்துல. என்னென்ன கேசஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வரதட்சணை கொடுமை. கணவன் வந்து பயங்கரமா வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க. 2வது வந்து அன்நேச்சுரல் உடலுறவு. ஸோ இயற்கைக்கு புறம்பான உடலுறவு என்னை ஃபோர்ஸ் பண்ணி நிறைய வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு கேஸு. 3வது வந்து ஃபிசிக்கலாக என்னை ரொம்ப அடிச்சிட்டான், வயலண்ட்டாக இருக்கான், ரொம்ப ஆவுனா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஒரு கேஸு. 4வது வந்து மாமனார் வந்து அவங்களோட அப்பா, நிக்கிதா அவங்களோட அப்பா வந்து இறந்து போகிறாங்க. மாமனார் இறந்ததுக்கு காரணமே இவர் தான் கொன்னுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கொலை கேஸே வந்து கணவன் மேலே போடப்படுது. இது எல்லாமே எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேஷில் இருக்குது. கடந்த 2 வருஷத்துல 120 தடவை இவர் பெங்களூர்ல இருந்து உத்தரப்பிரதேஷ்ல இந்த ஒரு கிராமத்துக்கு கிளம்பி போய் கோர்ட்ல ஒரு கேஸும் வர்றப்ப இவர் போயிட்டு வரணுமா. எல்லாத்துக்குமே நிக்கிதா வரணும்னு அவசியம் இல்லை, இவர் மேல தான் கேஸ். இவர் போயிட்டு வந்துகிட்டே இருந்திருக்காரு 120 தடவை 2 வருஷத்துல. ஸோ இவ்வளோ போயிட்டு இருக்கப்போ கடைசியில் கோர்ட்ல வந்து இவர் ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்து தப்பு பண்ணல, இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, நான் ஒவ்வொன்றுக்கா ப்ரூவ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் மேலே வந்து ஒரு கொலை கேஸ் போட்டிருக்காங்க, இவங்க அப்பா இறந்ததுக்கு நான் தான் காரணம்னு. கல்யாணமே சீக்கிரமா ஏன் பண்ணோன்னா, பார்த்து கொஞ்ச நாள்ல வேகமா ஏன் கல்யாணம் பண்ணோன்னா, அவங்க அப்பா உடம்பு சரியில்லை, அவங்க இறந்து போக போறாங்க, அதுக்கு முன்னாடி சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு தான் அவங்களே சொன்னாங்க, அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணோம். அந்த கல்யாணத்துக்கு முழு காசும் நாங்கள் தான் கொடுத்தோம், ஒரு பைசா அவங்க கொடுக்கல. இது எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் கோர்ட்ல. ஒரு கேஸா நான் டிஸ்ப்ரூவ் பண்ணி வர அவங்க புதுசா ஒரு கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? ஆல்ரெடி நான் 40,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் சைல்டு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து, நான் 40,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க வந்து 4 லட்சம் ரூபாய் வேணும்னு கேக்குறாங்க. என்கிட்ட எப்படி அவ்வளவு காசு? நான் மாசம் 4 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். எனக்கு என்ன மிஞ்சும்? என் குடும்பத்துக்கு என்ன மிஞ்சும்? அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ஸோ அவங்கள என்னன்னு பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல பேசியிருக்காங்க. இது இருந்தாலும் ஜட்ஜ் வந்து அடுத்துன்னு கண்டினியூஸா போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க, நிறைய பொய் கேசஸ் ஆண்கள் மேல இந்தியாவில் போடப்பட்டு இருக்குது. அதை அவங்க வெளியே சொன்னா ஒன்று இந்த சொசைட்டி வந்து ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டே வெளியே சொல்றேன்னு கேட்கும். அதை மீறி அவங்க வந்து வெளியே சொல்லி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைச்சாலும் இங்க இருக்கிற சட்டங்கள் எதுவுமே அவங்களை சப்போர்ட் பண்றது கிடையாது. நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஆண்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இந்த சொசைட்டியாவே வந்து ஆண்களை பீட்ரை பண்றோம், துரோகம் பண்றோம், ஆண்களுக்கு எல்லாமே ஒரு ஒன் சைடடா இருக்குது. ஆண்களோட சைடில் நியாயம் இருக்குங்கிறத கூட யாரும் யோசிக்க இஷ்டம் இல்லை. ஸோ இப்படி இருந்துருச்சுன்னா தற்கொலை தான் பண்ணி இறந்து போவாங்க நிறைய ஆண்கள்னு கோர்ட்லேயே ஒரு இமோஷனலாக ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அப்போ அவங்களோட ஒய்ஃபும் அந்த கோர்ட்டில் இருந்திருக்காங்க, நிக்கிதா அவங்களும் இருந்திருக்காங்க. அப்போ நிக்கிதா வந்து இவரை பார்த்து சொன்னாங்களாம், நீயும் போய் சாக வேண்டியதானே, நீ ஏன் உயிரோட இருக்கான்னு. ஜட்ஜு வந்து சிரிச்சுக்கிட்டே, ஏமா சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவங்கள கூல் டவுன் பண்ணாங்களாம். எந்த அளவுக்கு அத்துலோட மனசுல இது பதிஞ்சிருக்குன்னா, இதை மட்டுமே வந்து ஒரு ப்ராப்பரா எப்படி அந்த கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு வேர்ட் பை வேர்டா அத்துல் வந்து இதை மென்ஷன் பண்றாங்க. ஜட்ஜ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, 5 லட்சம் ரூபாய் கொடு, இந்த கேஸ் பெருசா போய்கிட்டே இருக்கும், இல்லை நான் நிறைய கேஸ் மேல போட்டுட்டு இருப்பாங்க, 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னா உனக்கு இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணி உனக்கு ஃபேவரா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தரேன்னு. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அத்துல் என்ன சொல்றாங்கன்னா, அப்புறம் தனியா ஒரு டைம் பேசிட்டு இருக்கப்போ, அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்கப்போ அவங்களோட மாமியார் வந்து சொன்னாங்களாம், நீ ஏன் இன்னும் சாகாம இருக்க, நீதான் ஆண்கள்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணி இறந்து போறாங்கன்னு சொன்னியாமே, போய் சாக வேண்டியதானே, நீ என்ன உயிரோட இருக்கன்னு கேட்டப்போ அத்துல் சொல்லியிருக்காரு, நான் இறந்துட்டேன்னா என்னோட அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்க, என்னோட குழந்தைய யார் பார்த்துப்பாங்க அப்படின்லாம் அத்துல் பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க மாமியார் இருந்துக்கிட்டு, நீ செத்துரு, கொஞ்ச நாள்ல உன் சோகத்தில் அவங்களும் செத்துருவாங்க, அதுக்கப்புறம் உன் குழந்தைய வந்து உன் சொத்தெல்லாம் குழந்தைக்கு தான் வரும், அது எனவே என்னோட மக தானே, அவ எல்லாத்தையும் எடுத்துப்பா, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அத்துல் லெட்டர்ல எழுதியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அத்துல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ முன்னாடி மூணு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, இது எல்லாம் தான் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது. கண்ட மணிக்கு என்னை வந்து இப்படி ஒவ்வொருத்தங்களா சட்டப்பூர்வமாக என்னால் எதுவுமே பண்ண முடியல. நான் சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா நான் வந்து ஆப்ஷன் 1, நான் லஞ்சம் கொடுக்கணும். நான் வந்து ஏமாற்றி ஒரு ஜட்ஜுக்கு காசு கொடுத்து நான் வந்து லஞ்சம் கொடுத்து இந்த மாதிரி இதுலேருந்து வெளியே வரணும். பட் நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதனால நான் அதை எடுக்கல. 2வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கணும். பட் இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நான் நியாயமாக போயிட்டே இருந்தேன்னா இதே ஜட்ஜு தான் இவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க போகிறாங்க. அடுத்து வேற ஒரு ஜட்ஜு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது இப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ 2வதுக்கு என் உடம்புல தெம்பில்லை. 3வது என் மாமியார், என்னோட மனைவி அண்ட் அந்த ஜட்ஜு சஜஸ்ட் பண்ண மாதிரி நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன். அப்போது நான் வந்து டேக்ஸாகவும் கட்டுறதில்லை, ஏன்னா நான் கட்டுற டேக்ஸை வச்சு தான் இந்த கோர்ட் ரன் ஆகிட்டு இருக்குது.
நான் வந்து என் மனைவிக்கு கொடுக்குற மெயின்டெனன்ஸ் காசை வச்சு தான் அந்த கேஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கா. நான் வந்து இதை என்கரேஜ் பண்ற மாதிரி மறுபடியும் நான் வந்து எந்த விதத்துலையும் இந்த நாட்டுக்கு டேக்ஸும் கட்ட வேணாம். ஸோ எல்லா விதத்துல இருந்தும் இந்த 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 உடல் வந்து காசு சம்பாதிக்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால இந்த உடலை விட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒரு மாதிரி உருக்கமா எழுதிட்டு நான் அந்த 3வது ஆப்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர். அந்த லெட்டர் யாருக்குன்னா பையனுக்கு. உலகத்துல யாரையும் நம்பாத, உங்க அம்மா ஒரு நாள் யாருன்னு தெரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி ரொம்ப உருக்கமா ரொம்ப பர்சனலா ஒரு லெட்டர் அவங்க பையனுக்கு எழுதி வச்சுக்கிட்டு, இது எல்லாமே ஓகேவா, இதில் கைப்பட வேற இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. 40 பக்கம் மொத்தம். இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வேற வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வீடியோ. இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு அதில் சைடில் வேற வந்து இருக்குது கடைசி நாட்களில் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்குது. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கார் கீ வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருக்குது, இது கம்பெனியோடது, அவங்க வந்து எடுத்துக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலிங் வரைக்கும் வந்து எழுதி வச்சுக்கிட்டு அதுல் பெங்களூரில் இறந்து போயிட்டாங்க. அதுல் இந்த ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் போட்டது தான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் 2 சைட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சைடு அதுலுக்கு நடக்கிறது ரொம்ப தவறான விஷயம், இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு ஒரு நியாயம் வேணும். அதுலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எப்படியாவது நியாயம் வேணுங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் எனக்கு நியாயம் இதுலேயும் கிடைக்கல. அந்த ஜட்ஜ் அப்பவும் ஏமாத்துறாங்க. என் மனைவி வந்து இந்த இவ்வளோ நாள் குழந்தைய என் கண்ணு முன்னாடி காமிக்கவே கிடையாது, கோர்ட்டுக்கே கூப்பிட்டு வந்தது கிடையாது, நான் பார்க்கணும்னு நினச்சப்பல நான் பார்க்கவே விடல, ஆனால் இனிமேல் கூப்பிட்டு வருவாங்க பாருங்கள் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த சட்டம் வந்து அப்பவும் என்னை ஏமாத்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்கிறாங்க, என்னோட அஸ்தியை சாக்கடை ஒன்று இருக்குது கோர்ட்டில், அந்த உத்தரப்பிரதேசில் கோர்ட்டுக்கிட்ட, அங்கே போய் கொட்டிடுங்க. அண்ட் ஜென்ரலாக எனக்கு வந்து பெங்களூரில் இருக்கிற கோர்ட்டு வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது, இதை கேஸை நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும்னா பெங்களூர் கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது நடக்கிறது பப்ளிக்காக எல்லாரும் முன்னாடியும் ஒரு லைவா காட்டுங்க, இது தனியா நடக்கக்கூடாது, தனியா ஒரு கோர்ட் ரூம்ல நடக்கக்கூடாது, எல்லாரும் பாக்குற மாதிரி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் போட்டு வச்சுட்டு இறந்து போயிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுல் கேட்கறது நியாயம் அண்ட் அவர் கேட்ட விஷயங்களுக்கான பதில் வந்து ஒரு சொசைட்டியா நம்ம பதில் சொல்லணும்னு. இன்னொரு சைடு என்ன தரப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுலோட சைடு மட்டும் தான் கேட்டிருக்கோம். அவங்களோட மனைவி சைடு நிகிதா சைடு வந்து என்ன நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்போ இது கோர்ட்டு தான் கடைசியில் டிசைட் பண்ணும். கோர்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும், அவங்களோட சைடு ஆஃப் நியாயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஒன் சைடாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பு ஆஃப் ஆர்குமெண்ட்ஸும் சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சொசைட்டியில் ஒருத்தங்க இந்த எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போகிறதுன்னு இருக்குல்ல, அவங்க இதை எழுதி வச்சுக்கிட்டு என்ஜிஓ குரூப்பில் போடுறாங்க, அப்புறம் வந்து நிறைய மீடியா ஹவுசஸ்க்கு அனுப்புகிறாங்க, இதெல்லாமே வந்து பண்ணி வச்சுட்டு ஒருத்தங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்புறேன்னு சொல்லி உயிரை பேசிக்காக அது எண்டு கார்டு அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே போடுறாங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்களோட மென்டல் ஹெல்த் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாவோ இயர்ஸாவோ இருக்கணும். அவ்வளோ டைம் வந்து சுற்றி இருக்கிறவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸில் நான் ஃபுல் பேஜ் நான் உங்ககிட்ட சொல்லலை, நிறைய ரொம்ப உருக்கமாக இருக்குது. பட் ஒரு போர்ஷன் மட்டும் சொல்கிறேன். என்னோட அப்பா அம்மா வந்து நான் கிளம்புனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுவாங்க, அந்த நேரத்தில் அவங்களை கருணை கொலை பண்ணிவிடுங்கிற அளவுக்கு வந்து அவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஃபீல்ஸ் வெரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் ஒரு மனுஷன் கோ த்ரூ பண்ணியிருக்காங்கிறப்போ வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறது மட்டுமே வந்து ரொம்ப அந்த ஒரு ஆங்கிள் மட்டும் தெரிஞ்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறப்போ உங்ககிட்ட இது நடக்குதா இல்லையா அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கக்கூட எனக்கு தோணலை. பட் ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்க கேட்குற ஒரு விஷயம் வந்து ஒரு ரெவல்யூஷனைசிங் த இந்தியன் லீகல் சிஸ்டம்ங்கிற மாதிரி ஒன்று கேட்குறாங்க. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களை சுற்றி யாரோ ஒருத்தங்க ஆணோ பெண்ணோ பாகுபாடு பார்க்காம ஒரு டிப்ரெஷனில் இருக்காங்க, சம்திங் தேர் கோயிங் த்ரூ, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 4 வார்த்தை பேசுங்க. அது உங்களுக்கு வெறும் 4 வார்த்தை 4 நிமிஷம் டைமாக இருக்கும். பட் அவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப கொடூரமான டெசிஷன்ல இருந்து காப்பாற்றப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இங்கே யாருமே வந்து 100% ஹாப்பியும் கிடையாது, 100% சேடும் கிடையாது. ஆனால் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க மட்டும் வெளியே வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு போய் கோ த்ரூ பண்ணுறப்போ சொல்லவே மாட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களை சுற்றி யாராவது அப்படி ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய குரூப்ஸில், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஆஃபீஸில், காலேஜ் குரூப்பில், ஸ்கூல் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பாய். இது நம்ம சொல்ற மாதிரி 2 சைடும் இருக்கு. இது ஆனா உண்மையிலே அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாருன்னா இது எப்படி பாக்குறதுன்னு தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட அதான் உண்மை. இப்போ ஏதாவது ஒருத்தவங்க இப்போ
பொண்ணுங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இல்ல பசங்க ஏதாவது சின்னதா பண்ணிட்டாலே, டக்குனு பொண்ணுங்க சைடு ஏதாவது சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாலே, பொண்ணுங்க சொல்றது தான் நம்புறாங்க. அதான் உண்மை. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நடக்குது. பசங்கள அவங்க சைடு கேட்கறதே இல்ல. நீங்க என்ன எடுத்துக்கிட்டாலும் அதான் உண்மை. அது ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், இல்ல ஏதாவது போலீஸ் கேஸா இருக்கட்டும், அந்த மாரி எதுல எடுத்துக்கிட்டாலுமே அவங்க சொல்றது தான் ஃபர்ஸ்ட்டு டக்குன்னு நம்பிர்றாங்க. யாரா இருந்தாலும் நம்பிர்றாங்க. அது நடந்துட்டு தான் இருக்கு. இது கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அது உண்மையா இருந்துச்சுன்னா, இன்னும் அது பாவம் அவரு. அது இறந்து போயும் அவரு ஜெயிக்க மாட்டோமா, அந்த இதுலயே தான் அவரு இருந்திருக்காரு. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாருன்னா, ஒரு லைஃபே இது பண்ற அளவுக்கு போயிருப்பாரு. பாவமா தான் இருக்கு கேட்கறதுக்கு ம். கதை. 2 சைடும் என்னன்னு தெரியல. ஆனா இத ஆமா. கேட்கும்போது நம்ம ரொம்ப டக்குனு ஒரு சைடா முடிவும் எடுக்க முடியாது. கஷ்டமா தான் இருக்கு. ஆமாமா. புடிக்கலன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு அப்படி பிரிஞ்சு போயிடுறது ஆமா. நல்லது. அது தொல்ல பண்ணி அவங்கள அதுக்கப்புறம் இது அவர ஏன் டார்ச்சர் பண்ணி 4 லட்சம் மாசம் கேட்கறது பண்றாங்க. இது பசங்க சைட்லயும் தப்பானவங்களும் இருக்காங்க. பொண்ணுங்க சைட்லயும் தப்பானவங்க இருக்காங்க. அதான் சொல்றேன்ல. 2 பேருமே நல்லவங்க கிடையாது. அதே மாரி 2 சைடும் கெட்டவங்க கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அதாவது இந்த சைடும் தப்பா இருக்காங்க, அந்த சைடும் தப்பா தான் இருக்காங்க. நம்ம இவங்க ஃபுல்லா பொண்ணுங்க எல்லாரும் தப்பு, பசங்க எல்லாம் தப்புன்னு நம்ம சொல்லிற முடியாது. எல்லா சைட்லயும் மோசமானவங்க இருக்க தான் செய்றாங்க. அது இந்த மாரி அதாவது வரதட்சணை கேட்கறவங்களும் இருக்காங்க பசங்க சைட்ல. அதே மாரி கேட்காதவங்களும் இருக்காங்க. அதே மாரி பொண்ணுங்களும் வ வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சம்மந்தமே இல்ல. அதாவது கேட்கலனாலும் அத அத வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. இது நடக்க தான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு. ஆமா, ஆமா. பார்ப்போம். ஆமாமா. பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நமக்கு தெரியாம ஆ. இது பேசக்கூடாது. ஏன்னா உண்மையாவே இது கேட்கும்போது ரொம்ப ஆமாமா. கஷ்டமா இருக்கு. பாவம் அவரு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும்.